வேர் டு கோ? என்னையா வச்சிருக்கீங்க பார்டர் கிராசிங்? 2 மணி நேரமாக வந்துருக்கோம். நீங்கள் நின்றுட்டுருக்கோம். நீங்கள் சொன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது எனக்கு. ஸோ கைஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் காலி ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக அந்த ஸ்பாட்டு அதனால தான் இங்கே வந்துருக்கு. ஸோ கைஸ் உங்களுடைய சீக்ரெட் எனக்கு தெரியும்னா நம்ப முடியுதா? பரிமேட்ச் பற்றி தான். பரிமேட்ச் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான வேலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து பரிமேட்ச்சில் வந்து நிறையவே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பரிமேட்ச்னா என்னது? பரிமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ்னும் போது கிரிக்கெட்லேருந்து கபடி வரைக்கும் எதில் வேணா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்து வெர்ச்சுவல் கபடியில் கூட வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சேஃப் வேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி மணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து 3 மெத்தட் சொல்கிறேன். அதுல வந்து டிவைட் அண்ட் கான்கர். ஒரே ஸ்போர்ட்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் வைக்காதீங்க. சோ டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பிளேயருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ட்ராக் ரெக்கார்டும் வந்து கண்டிப்பா பாருங்க. அதாவது என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த பிளேயர் வந்து எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க, இல்லனா வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸ் அண்ட் எமோஷன் கைஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஷன்ஸோட இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய மணி வந்து எங்கேயுமே போகாது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்க தான் போறோம். சோ லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன். அதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இருக்கு. நம்ம வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ரொம்பவே ஈஸியா இருக்கும் கைஸ் பரிமேட்ச் மூலமா நம்ம பண்ணும்போது. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வச்சிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆக போகிறோம். அதாவது வந்து ஆல்ரெடி பிளானில் இருந்தது தான். வியட்நாம் நாட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறோம். பார்டர் கிராஸ் பண்ணி போய் ஸோ இந்த மாங்கான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நைட்டு ஹால்ட்டு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து டிஎன்பைன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் நம்ம ஏன் இங்கே ரூம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாவோஸ் அண்ட் வியட்நாம் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். அந்த பார்டர் கிராசிங்க்கு தான். ஸோ அந்த பார்டர் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்ராங். அதனால டேட்ராங் பார்டர் கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் நம்ம இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன்ல இருந்து செம்மையான ஒரு தூக்கம். காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் மேலே மெசேஜ் நம்மளை அசிஸ்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய கைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து அங்கே டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காராம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கே 1 hour 43 minutes காட்டுது. இதை பாருங்க 67 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour 1.5 hour போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லஞ்ச் டைமில் வந்து நம்ம போய் அங்கே போய் மாட்டிக்க கூடாது. ஸோ ஆல் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணியாச்சு. இந்த ரூம் வந்து வெறும் தூங்குறதுக்கு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டை வந்து கடத்துறதுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ரூம் எடுத்திருந்தோம். ஸோ வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ அதனால் வந்து எவ்ரி திங் இஸ் டப்புன்னு பேக் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 9:35 ஆகுது. ஸோ ப்ளீஸ் ஸோ சேனல் புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் வருதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நம்மளுடைய 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்டு ரைடில் இன்றைக்கி வந்து 4வது கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஹோப்ஃபுல்லி வெற்றிகரமாக வந்து என்ட்ரு ஆகிடுவோம் நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் செட் கிளம்பியாச்சு. நானும் சன்னியும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய 4வது கண்ட்ரி. ஓகே செகண்ட் சொன்னேன் க்ளவுஸ் போட்டுக்கிறேன் இருப்பா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய 4th கண்ட்ரி. நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் ஏரியான்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இங்கெல்லாம் வந்து ஃப்ளை பண்ண வேணாம், தேவையில்லாத ரிஸ்க். ஆல்ரெடி வர வழியிலே நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ வந்து மிலிட்ரி ஆளுங்க இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நம்ம ஃப்ளை பண்ணணும், நம்மளோட ஒரு முட்டாள் இருக்க முடியுமா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் எதுவுமே ஃப்ளை பண்ணல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 66 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். 66 கிலோமீட்டர் 44 நிமிஷம் காட்டுது. தாடினா ரோடு இது இப்படி இருக்குது ஆரம்பமே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவை கம்ப்ளீட் பண்ணி வச்சு தாய்லாண்டுக்குள்ளே வந்தாச்சு. தாய்லாண்டை முடிச்சு அதுக்கப்புறமா லாவோஸ்குள்ளே வந்துட்டு லாவோஸ்குள்ளே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்து வியட்நாமுக்குள்ளே என்டர் ஆகிறோம். வியட்நாம் நாட்டை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நாடு. லாவோஸ் அப்படின்ற நாடு வேணால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து வியட்நாம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வியட்நாம் வார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக போகிறோம். இங்கே என்ன ஒரே ஒரு தலைவலி அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இப்போது நமக்கு ஆஸ் அ பைக்கராக உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற
டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் பீரியடுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கைடு வேணும். கைடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நாட்கள் முழுக்க நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு இருக்காப்புல, அவர் தான் வந்து இருக்க போகிறாரு. ஆனால் வந்து அவர் அங்கே பார்டருக்கு போனதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைடு இருக்கிறதெல்லாம் வந்து ஓகே, அது வந்து ஒரு விதத்தில் நல்லதான். நம்மளுக்கு தெரியாத இடத்த தெரியாத லொக்கேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அட்வென்ச்சரஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எல்லாம் கைடு அவன் எங்கே கூட்டு சுற்றுறானா அங்கே தான் நம்மளும் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இருந்தேன். பட் ஆனால் அந்த கண்ட்ரியுடைய ரோடு அதெல்லாத்தையும் நான் நேற்று நைட் உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். கைடு கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்லையா, அந்த ரோடு ஐயோ இன்னும் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது. கைடாக வந்து வண்டி ஓட்ட போகிறோம், நம்ம தானே ஓட்ட போகிறோம். அந்த இடத்துல பயங்கர ஒரு எக்ஸைட்டட் ஆகிட்டேன். எனக்கு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து உம்முனே இருந்தேன். நான் போகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அந்த நாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன். அது இல்லாமல் அடுத்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம், லாவோஸை விட்டு ஓட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஆத்தாடி இப்போ நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய் நம்மளுக்கு செலவு லாவோஸில் தாராக்கு மட்டுமே. அந்த கிளச் பிளேட்ஸ் கிளச் சிஸ்டம் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 50,000 தான். அதை வந்து எடுத்துகிட்டு வர வச்சது, அதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றினவங்களுக்கான சர்வீஸ் காஸ்ட்டு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. தேன்மொழி நேற்று நைட்டு இந்த ரோட்டில் தான் நம்ம போயிருக்க வேண்டியது. ஆனால் நல்ல முடிவு எடுத்தேன். காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயபுல இன்றைக்கும் ஸ்லோவாக பொறுமையாக பண்ணி வந்துட்டு இருக்கானா வரட்டும் எப்படி இருந்தாலும் பாட்டில் போய் நான் நிற்க தான் போகிறேன். வியட்நாமுக்குள்ளே என்டர் ஆக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா கையில்? நம்பர் 1 கார்நெட் தேவை கிடையாது. அப்புறம் எதுக்கு அதை நம்பர் 1 சொல்லு, கார்நெட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்பர் 1 என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமுடைய ஓன் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நம்பர் 3 கைடு. நம்பர் 4 பைக்கு, நீங்கள் பாஸ்போர்ட்டு, வீசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆனரைவல் வீசா கிடையாது இந்த கண்ட்ரிக்கு மட்டும். இந்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீசா எடுத்துருந்துருக்கணும். ஸோ வீசா எடுத்துக்கலாம். வீசா எடுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்துடும் உங்களுக்கு வீசா. ஆனரைவல் அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீசா எடுக்கல. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீசா வந்து எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் மீன்ஸ் நான் எடுத்து வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியுதா இல்லைனா வந்து இவங்க எதனா பண்ணி சரியாக வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கைஸ் இருக்குங்க. அங்கங்கே சரிஞ்சு போய் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோசமாக இருக்குது. இப்போ மருதாணி வாசனை ஆனால் நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டராகவே வந்து மருதாணி வாசனை தான் அடிச்சிட்டு இருக்கு ஃபுல்லாக இந்த ஊரில். சூப்பராக இருக்குது. அண்டு பயங்கரமாக பசிக்கிறது. பட் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பாட்ட முடியாது, போய் பார்டரை கிராஸ் பண்ணி ஆகணும். இன்னும் வந்து ஒரு 55 நிமிஷம் காட்டுது. இந்த ரோடு ஏன் இப்படி வழுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஐ திங்க் ஸோ நம்ம டயர் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் மாற்றி ஆகணும். மோஸ்ட் ப்ராபப்லி வியட்நாமில் மாற்றிடுவேன். எந்த டயர் போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆஃப் ரோடிங் டயர் போடலாமா, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். என்னையா இது எப்படியா இப்படிலாம் உங்களும் ரொம்ப கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துருக்கு ஒரு இடத்துலையும். இதெல்லாம் யார் மேலேயாச்சும் விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரோடு ஃபுல்லாகவே அதுக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல சரிஞ்சால் பரவாயில்ல, பண்ணால் ஊர் ஃபுல்லாக இதை பாருங்கள். சொல்லி வாய மூடலாம். இப்போ தான் ஏதோ சரிஞ்சிருக்கு போல இருக்குது. ஒரே புகமும் ஊட்டமாக இருக்குது. ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் பார்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் காட்டுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு 10 கிலோமீட்டர். ஏய் என்ன மேன், இந்த ஒரே ஒரு காட் ரோட் செக்ஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மலைங்கள்ல இந்த நாட்டில் எதனா வந்து வார் நடக்குது இல்லைனா வந்து எதனா நடக்குதுன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த நாட்டெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ மவுண்டெயின்ஸ் இருக்குங்க. ஒன்றுத்தையும் கிராஸ் பண்ணி வரத்துக்குள்ளேயே செத்துருவாங்க போல இருக்கு. லாவ் வியட்நாம் பார்டர்லேயே வந்து ரொம்ப சின்ன பார்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டி கூட இல்லை பாருங்க இங்கே. நேற்றுலாம் ட்ரக்கு நிறைய ஏகப்பட்டது வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை. நம்மளுடைய டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு இல்லாமல் நார்மலாக நம்மளுடைய 25வது கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு ஆக போகிறோம். நம்ம இதை பாருங்க எப்படி விழுந்துருக்கு பாருங்கள் கல் அத்தாடி. இங்கே மண்ணில் அந்த கிரிப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து சரிவுகள் நடந்துகிட்டே இருக்குங்களாம். ஓகே மக்களே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கிட்ட வந்தாச்சு. நம்ம சன்னி வந்துட்டோம். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் வாங்க வேண்டியது இருக்கும். வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண வேண்டியதில்லை. இப்போலாம் வந்து பார்டர் கிராசிங்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. சன்னி காரு பாஸ்போர்ட்
நல்லா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அங்கேயே ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஹோட்டலே கிடையாது எதுவும். ஸோ ஊரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஊர். ஸோ நேற்று இருந்தால் அதை நம்பி நாங்கள் வந்திருந்தோம்னா சத்தியமாக வந்து வேறு லெவலில் மாட்டியிருந்துருப்போம் நாங்கள். ஓகே, இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட என்ட்ரி எக்ஸிட் செக் பாயிண்ட் இதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. சரி, நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்து கைட்டிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று போக வேண்டியது இருக்குமா. ஓகே மக்களே, உள்ளே என்ட்ராகும். சரி, என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில், நாங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நிற்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி ஏரியாலாம் நம்ம அங்கே நிற்கிறாப்புல, அதனால் பிரச்சனை இல்லை. இதில் இந்த பக்கம் வந்து நிற்குது கஸ்டம்ஸு. எங்கே இருக்குன்னே தெரில, இது பார்டர் மாதிரியே தெரில கைஸ். ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது கைஸ். எந்த பக்கம் இதுவாக ஒன்றே தெரியலையே. ஒரு லஞ்சுக்கு போயிருப்பாங்களோ. ஓகே மக்களே, ரிஜிஸ்ட்ரேஷன் ரூம் D53 ரிஜிஸ்ட்ரேஷன் ரூமா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம்ஸ் நம்மளுக்கு எதனா வேலை இருக்கா? இதை மட்டும் கொடுக்கணும் அவங்ககிட்ட. கஸ்டம்ஸில் நம்மளுக்கு வேலையே கிடையாது ஆக்சுவலாக. இருங்க பார்த்துருவோம் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து என்ட்ரி எக்ஸிட். பைத்தியப்பாயிலே கேட்கறதுக்காக ஒழுங்காக பதில் சொல்கிறியா மேன்? எங்கே தான் இருக்குது, என்ன தான் இருக்குது, ஒன்றும் புரியலையே. இங்கேயும் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ரிவர்ஸில் போனால் எங்கே போகிறது? செக் அவுட் ஃபார் இமிக்ரேஷன் போலீஸ். சரி தான் ஒரே ஆள் இருக்காப்புல. இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பர்மிட். Hello, hi. Where is the exit? Go to Vietnam. Go to Vietnam. Yeah. Go to Vietnam. Okay. Understood guys. Actually. எங்கே போயிட்டான் தெரியலையா சன்னி? அட் சைடுரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி, அந்த சைடு தான் எக்ஸிட்டு. யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது ஃபுல்லாக மூடி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். எப்படி அந்த பக்கம் போகிறது? என்னையா எப்படியா அந்த பக்கம் நான் மேலே போகிறது? இது ஒரே ரோடு தான். அது என்னையா வச்சுருக்கீங்க பார்டர் கிராஸிங்கு? எப்படி மேலே போகிறதுனே தெரியலையா? எப்படியா அந்த பக்கம் போகிறது மேலே? இன்னும் ரூட் இருக்க மாதிரியும் தெரியல. செம கடுப்பு கைஸ். இந்த மாதிரி இருந்தால் சின்ன சின்ன பார்டர்லாம் இதுதான் ஒரு தலைவலி. ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே இருக்காது. அந்த சைடு போகிறதுக்கு வழியே கிடையாது. அந்த சைடு போனா டெட் எண்டு. ஏன்டா இப்படி நீங்கள் சாவடிக்கிறீங்க? கடுப்போ. சார், வியட்நாம் பாஸ்போர்ட். வியட்நாம் திஸ் வே. என்ன சொல்கிறேன் பாருங்க, திமுரு பிடிச்ச. வியட்நாம் விச் சைட் சார்? You don't know English. Who knows English here? எங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. வேணுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேட்டை. நம்ம எங்கே போயிட போகிறோன்ட்டுன்னு. எந்த பக்கம் இல்லை போனோம்? கண்டுக்கவே மாட்டேறான் பாருங்களேன். எந்த நெட்வொர்க் கூட இல்லை. நம்ம ஆளுங்க அங்கே மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா வேர் டு கோ? Go back. That side? Okay. Back. We will come back to Go back. யாரா நீங்கள்? யார் நீங்கள்? மொழி தெரியாமல் ரொம்ப தலைவலி கைஸ். கடுப்பேற்றுறாங்க நீங்கள். ஸோ கைஸ், எங்களுக்கு லன்ச் டைம் போல் இருக்குது. அதனால் எல்லோரும் வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்களையும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே பின்னாடி நிப்பாட்டு அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பார்டர் கிராசிங்குடைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் மேப்பில். இப்போ தான் பார்த்தா இருக்கிறதுலே கரெக்டான பார்டர் இதான். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க எங்கள் ரிவ்யூ. பாருங்க, இந்த வண்டியில் 2 ஸ்டாண்டு. மொட்டை வெயிலில் நான் தாராவை நிப்பாட்டணுமா? ஐயோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ மணி 1 ஆயிடுச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கே இருக்கவங்ககிட்ட அந்த லோக்கல் ஆளுங்க இருக்காங்களா, அவங்ககிட்டேருந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நாங்கள் போய் நின்று அவங்கள்ட்ட போன்னு துரத்துறாங்க. அதான் கேட்டேன், எப்படி நாங்கள் அப்போ எப்படி தான் எக்ஸிட் ஆகுறது நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்.
அதுக்கு எந்த விதமான பதிலுமே இல்லை. அப்படியே போனிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். இப்போது கட்டுப்பாகுது எனக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வந்து பிஹேவ் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஓங்கி 4 குத்து மூஞ்சிலே குத்தலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி எங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி ஸ்டாம்ப், எக்ஸிட் ஸ்டாம்பை போடுறாங்க. அப்படி இப்போ வண்டி எடுத்துட்டாங்க. அது வந்து இம்பார்ட் அப்படின்னாங்க. motorbike, you stop over there. It's okay. Not motorbike. I said no, this car motorbike. Give me. வாடு கார் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டுண்டா நம்ம எங்க செம்மையாக கடுப்பேற்றுறானுங்க. செம்மையாக கடுப்பேற்றுறானுங்க. கடை பைக் எடுத்துட்டா என்னென்ன கூத்தடிக்கிறாங்க. ஏன்னா உண்மையாக சொன்னோன்னா ரொம்ப கடுப்பாகுது எனக்கு. ரியலி சாரி. ஏன் இவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. படுத்துகிற பாடுக்கு ரொம்ப படுத்துகிறாங்க இல்லை நம்மளா. எந்த பாட்டிலையும் இந்தளவுக்கு படுத்தலை. எக்ஸிட் ஆகிறதுக்கு டப்புன்னு முடிஞ்சிடும். தட் சைட் டீட்டெயில்ஸ், பைக் டீட்டெயில்ஸ். Bike details that side. Yellow paper. I need those பார்க்கட்டும் விடு. எனக்கு கிறுக்கி வைக்க போகிறாங்க கார்னரில். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு தலைவலி இந்த நாட்டுது. இதுக்கப்புறம் சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்து வந்து ஒரு வாட்டி என்ட்ரு ஆக வேண்டியது இருந்தது. ஓகே, வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் ஆகிறோம். இந்த சன்னி வச்சுருட்டோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள. என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க யுவர் ஆனர், என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க எங்களை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, டாட்டா பாபாய் லாவோஸ். இதுக்கப்புறம் உன் பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னை பயங்கரமாக வந்து செஞ்சு விட்ட ஒரு கண்ட்ரி இது லாவோஸ். கண்டிப்பாக எங்கே இருக்குது எக்ஸிட் ஸோ இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதானே தெரில, போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ நான் எக்ஸிட் ஆகிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். ஃபுல்லாக மவுண்டெயின்லேயே இருக்கா, அதனால் வந்து ஒரு அளவும் புரியல. மறுபடியும் லாவோஸ்குள்ளேயே போயிட போகிறோம். கருவோ கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பார்டரை காணோம். மறுபடியும் லாவோஸ்குள்ளேயே வந்துட்டோமாண்ணா. எங்கே இருக்குன்னே தெரியலையே. வியட்நாம். இப்போ அங்கே போய் வந்து என்ட்ரி டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணணுங்க. மறுதான் அங்கே என்ன பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு அங்கே வந்து கைடு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க பேசிப்பாங்க லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜ் பேசலன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் உள்ளதாக இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. நானே பயந்துட்டேன் ஒரு செகண்ட். என்னடா இது இவ்வளோ உள்ளே வந்துட்டுருக்கோம், இன்னும் பார்டரை காணோன்ட்டுன்னு பார்த்தா இது மவுண்டன் ரீஜன்ஸில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது பார்டர்ஸ். இதோ வந்துட்டோம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கிட்ட. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க சைனா கிட்டேருந்து அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கைடு 100% தேவை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸு. கைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கைஸ், ரொம்ப காஸ்ட்லி. என்னையா இது ட்ரிபிள்ஸ்லாம் ஓடிட்டுருக்காங்க. இன்னும் நம்ம வந்து லாவோஸ் தான் இருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாம்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதோ இருக்குது பாருங்கள், வியட்நாம். ஃபஸ்ட்டு வேலை நம்ம ஸ்டிக்கரை ஓட்டுறது. ஐயோ, சன்னியோட ஹெல்மெட். ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி தாண்டறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிர் போய் உயிர் வருது. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அந்த பார்டரில் நம்மளை எப்படி வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. டிசைனாக ஹலோ ஆமாங்க. ஆரம்பமே ரோடு அமர்க்கலமாக இருக்கு. இது என்ன இடம் இது வந்து சும்மா நிப்பாட்டி வச்சுருக்காங்க போல இருக்கு. டாங் தி காங் ஹான்ச்சி தோ தியூ 5 கிலோமீட்டர்ஸ். பட் இங்கே எங்கே இருக்குது பார்டர்னு தான் தெரியல. இந்த நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் தான் கைஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் கிடையாது. என்ன இவ்வளோ தூரமாக ஒரு பார்டருக்கு தூரம் இருக்கும். அங்கே இருக்குது கைஸ், இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து வியட்நாம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் பார்டர் கிராசிங் பண்ணல. எப்படி இருக்குது பாருங்கள் கேட்குறதுக்கு. அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதான் பார்டர். அங்கே தான் போனோம் இப்போ நம்ம. இந்த ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வளவலம்லாம் இல்லாமல் சொரன்னு இருக்குது. நல்லா இதே மாதிரி இருந்தால் போதும், மழை பெஞ்சாலும் பிரச்சனை இருக்காது. இன்னும் என்னென்னா காலையிலேருந்து நாங்கள் சாப்பாடே சாப்பிடல, வெறும் ஜூஸ் குடிச்சிட்டு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் வியட்நாம் உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்கறி தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எங்கேயும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அண்ட் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் இந்தியாவிலேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த ஊர்கா பாக்கெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இந்த ரூமில் இல்லை, அங்கே லாங் பிரபாங்குடைய ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டு வந்துட்டான். டேட்ராங் இன்டர்நேஷ்னல் பார்டர். அதை நிற்கிறாங்க நம்மளோட ஆளுங்க. ஹே படி,
Finally. Hello. I'm Win. Cherry. And Sunny. Sunny. Hi. This is right. So இது பக்கத்து ஒன்று வேணும் வந்து சூப்பராக இருக்கு. No, we didn't have breakfast itself. Alright, so we pass border and we stop other side. Hope we don't eat dog meat, okay? Yeah, okay. You eat meat, okay? Normal meat. Chicken. Okay. முன்னாடியே சொல்லிடணும். ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. டேட்ராங் இன்டர்நேஷ்னல் பார்டர் கேட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த பார்டர். இந்த பாருங்கள் வேண்டனுடைய ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கு. Can you show us the documents? Just show it in the camera. I give them all the documents. Okay. We have to fill the form. Passport, yeah. ஓகே. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ள கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். சரிங்க இது கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உள்ள கேமரா எடுத்துகிட்டு போவேன். இருங்க பாருங்கள் பார்டர் க்ராஸ் என்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் இங்கே தான் பண்ணனோட. ஸோ சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் ஆக்சுவலாக. ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இருக்குது. எங்களுடைய விசா அப்புறம் எங்கள் பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் விசாவில் ஒரு ஸ்டாம்ப்பு, பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப்பு, என்ட்ரி ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா பைக் உடைய டாக்குமெண்ட்டு, அதுக்கு டாக்குமெண்ட்டை கையிலேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். பாஸ்போர்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே பாஸ்போர்ட் யார்கிட்டையும் நம்ம கொடுக்கக்கூடாது, கிராஸ் பண்ணணுமா. ஸோ பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது பேர் தெரியுதா. ஸோ ஃபைனலி டன் நம்மளுடைய 5வது கண்ட்ரியில் என்ட்ரு வரும். ஆனால் இந்த வாட்டி பாருங்கள ஃபஸ்ட்டு தாய்லாண்டுக்குள்ளே மலேசியாவிலேருந்து தாய்லாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எவ்வளோக்கு வந்து அந்த ஆர்வம் அந்த ஒரு இது இருந்ததோ இப்போலாம் பார்டர் கிராசிங் தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏதா. எனிவே our 5th country successfully we are entering. So let's go. ஓகே கைஸ் எப்பவும் போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக தொலைபேசி எண் வாங்க வேண்டும். லெட்ஸ் எக்ஸிட். ஓகே ஹலோ ஹலோ தேங்க்யூ. கண்ணாலேயே செக் பண்ணதுக்கு நன்றி. வரேன், டாட்டா பாய். ஓகே கைஸ் நம்மளுடைய 25வது கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். இந்த வேர்ல்டு ரைடில் 5வது கண்ட்ரி. ஓகே இதுதான் வந்து நம்மளுடைய கார் போல இருக்குது. வியட்நாம் இல்லையா முதல் கடை. ஓகே வி ஹீட் ஹியர். ஓகே chicken fried with eggs. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். Right. யா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். Fried rice, okay? யா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? வாட் இஸ் திஸ்? யா நல்லா இருக்கு. பேம்பு கட்டை. வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஓஹோ இப்போ புரிஞ்சிருச்சு இது என்னதுன்னு. எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஊரில் ரெட் புல் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே. இது இங்கே தாய்லாண்ட்லேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். இதுதான் இவங்களுடைய ரெட் புல் எனர்ஜி ட்ரிங்க். ரெட் புல் கிடையாது, ஆனால் எனர்ஜி ட்ரிங்க் அது. இதில் எதுவுமே வாங்கி குடிக்கக்கூடாது கைஸ். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அண்ட் யா லெட் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் வின். ஸோ ஹவ் யூ? Namaste. நமஸ்தே. தேங்க்யூ. இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காரு ஆனால் இல்லீகலான என்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ 10 days வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோல் ட்ரிப் வியட்நாமில் இருக்க போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வின் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ பிக் ஷவுட் அவுட் ஃபார் ஹிம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து மோஸ்ட் ஆஃப் த பைக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மனுஷனை நம்பி தான் வந்திருக்காங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் அஸ், கீப் அஸ் அவே ஃப்ரம் த டாக் மீட். ஓகே ஸோ பார்டரை விட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பாட்டிட்டோம். ஏன்னா வந்து எனக்கு செம்ம ஒரு பசிக்குது. ஸோ சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு. என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கான் வின்னு. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கும் வின்னுக்கும் வந்து செம்ம ஒரு சண்டை. காசு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு செம்ம ஒரு சண்டை போட்டோம் பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே உன்னோட இதே சாவகாசமே வேணாம் போடா அப்படின்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு நான் வேறு ஒருத்தங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து வேறு ஒருத்தங்கிட்ட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் திரும்ப இவங்ககிட்டே போய்ட்டு சாதுவாக பேசி வந்துட்டேன். அதான் சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான சண்டைலாம் நடக்கும். ஸோ சன்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட லாவோஸ் காசு வச்சுருக்கான். அதனால் வந்து அவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறான். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவோஸ் காசு எதுவுமே இல்லை. நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். நான் என்ன மோஸ்ட்லி சொல்ல போனால் காசே இல்லை கையில். இப்போ அதாங்க நோட்டு எப்படி இருக்குன்னு 50,000 10,000 5,000 இது 2 lakhs. இந்த மாதிரி பெரிய பெரிய நோட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் வச்சுருக்கும் போது ரொம்ப தலைவலி கைஸ். ஏன்னா வந்து இந்த ஜீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். லாவோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பி விட்டுருச்சு. பாருங்கள் மளிகை சாமான்லாம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து எண்ணெயா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வேறு அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. கைஸ் பாம்பு கைஸ். அட கொடுமையே கைஸ். இங்கே பாருங்க கைஸ்
இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சன்னிக்கு கூப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. సన్నీ క్లోజ్ యువర్ ఐస్ క్లోజ్ చేసుకో చెప్తా. ఏం పెడుతున్నావు? ఏం పెట్టలే కింద నాకు అర్థం కావట్లేదు. ఇటు చూడు ఏంటిది పామా? ఊరిని అమ్మ బడవ ఏంది నా కొడుకులు ఏమేమి తింటారు? ఇది నా పారు ఏంటది? కుక్క నక్క నాయి రియల్లీ? ఫ్రైడ్ రైస్. வெல்கம் டு வியட்நாம். ஆட்டுக்குட்டி கைஸ், ஆட்டுக்குட்டியா மானான்னு தெரியல கைஸ். இது பாருங்க, தெரிஞ்சா காதலாம். ஓகே கைஸ், இந்த சிம் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 2,50,000 டாங்கு. இது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ரீசார்ஜ் 2 இது. ஸோ இது போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 30 நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 GB per day, 6 GB டேட்டா per day. இருந்தாலும் என் கண்ணு ஃபுல்லாக அது மேலேயே இருக்குது. நான் எப்படி இந்த இடத்துல சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், வெல்கம் டு வியட்நாம். இது மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது நம்ம. யாரும் வாங்கி எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து பாம்பு கிடையாது, இது உடும்பு. ஐயோ, எனக்கு அலர்ஜி, உடும்புன அலர்ஜி எனக்கு. ஐயோ, இதுதான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோப்ஃபுல்லி நாய்க்கறியோ இல்லைனா வந்து எனக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து மீட் சாப்பிட்றதை யோசிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவாகுது. சனி, எனக்கு டவுட். ஓகே, நான் சாப்பிட்டுருங்க. நம்ம பையன் வந்து ஏஞ்சி போயிட்டான், எனக்கு வேணான்ட்டுன்னு. எனக்கு சாப்பிட அரிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரியாக இருக்கா. நான் வந்து கையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். சிக்கன் தான், ஆனால் வந்து உங்களுடைய டேஸ்ட் வந்து வர மாதிரி இருக்குது. இதா இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம என்ன தெரிகிறது? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இளநீ மட்டும் தான் குடித்தான். அவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அது சாப்பாடு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வந்து 40 கிலோமீட்டரு. வெல்கம் டு வியட்நாம் வந்துட்டோம். இதை பாருங்கள், ட்ரக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் வர ட்ரக் மாதிரியே இருக்குது. ஏன்னா லெஃப்ட்டில் போகிற இங்கெல்லாம் லெஃப்ட் டிரைவ், நான் ரைட் சைடு டிரைவ் தான் நினச்சேன். இங்கேயும் இப்போ தெரிஞ்சிடும். நடுவில் போகிறேன் எப்படியா நான் கண்டுபிடிப்பேன். லெஃப்ட்டில் தான் போகிறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் ரைட்டில் ரைட்டில். ஏய் படுபாவி பயலே, ஏன் இப்படி என்ன படுத்துகிற? ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் தான் கைசிங்க, லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. வேற லெவல். அடுத்த கண்ட்ரியில் என்ட்ரு ஆயாச்சு. மவுண்டன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவலில். ஸோ காரை தான் நம்ம ஃபாலோ பண்ணியே ஃபுல்லாகவே போகிறோமா? இல்லை, நமக்கு வந்து லொக்கேஷன் வந்துடும், அந்த லொக்கேஷன் போயிடுவோம் மோஸ்ட்லி. இதெல்லாம் ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் தான். கைடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரூல் போட்டதெல்லாம். பட்டு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நமக்கு. கைஸ், உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கல்குவாரி தான் கைஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து காட் ரோட்ஸ் மேலே ஏற போகிறோமோ நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் அவங்களாம் கைட்டி விட்டு நான் முன்னாடி புஷ்ஷுன்னு ஓடி வந்துட்டேன். இன்னும் ஆளை காணும் அவங்கள. இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணுவோம். சனி வரும்போது சனியை ட்ரோன் ஷாட் எடுப்போம். பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது ரோடு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டும் குழியுமாக தான் இருக்குது ரோடு இது இந்த நாட்டில். ஸோ கைஸ், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் காலி ஆயிடுச்சு கைஸ். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உச்சக்கட்டமாக காலி ஆயிடுச்சு. மேலே பறந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ட்ரோன். செம்ம காடு. நான் கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல உழுந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கேன். கரெக்டாக இங்கே தான் விழுந்தது. ஓகே இதில் எங்கேருந்து நான் போய் எடுக்கிறது? இதில் வந்து காமிச்சா வச்சு பரவாயில்ல, காமிக்கல. அவ்வளோதான், போச்சு ட்ரோன் போச்சு, முடிஞ்சு கதை, ட்ரோன் கதை. கரெக்டாக அந்த ஸ்பாட்டு, அதனால தான் இங்கே விழுந்துருக்கு. பட் எப்படி இதில் தான் இறங்கி நம்ம போக முடியும்? ஆனால் நம்மளுக்கு மேப்பில் லொக்கேஷன் காமிச்சா வச்சு நம்ம போகலாம். மேப்பில் லொக்கேஷனும் காட்டலையே. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சேன் ட்ரோன் இருக்க லொக்கேஷனை. இவருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. நானும் வந்து முடிஞ்சால் கீழே போக போகிறேன். ஆக்சுவலாக கீழே இப்படி போய் இந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கணும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரோனை வந்து எடுத்தே ஆகிறோம். நம்ம ட்ரோனை எடுக்காமல் வரதால ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனே கரெக்டான லொக்கேஷன் தான். Nhưng mà có được cầm điện thoại này đi không? Tell him I'll go with him. You go with? Yeah. No. Yeah, no problem. I do hiking, no problem. No. நானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன்றேன். Nhưng mà mẹ sắp biết pin được còn đâu nữa? Is there any animals? Snakes. Snake, no problem. ஸோ நம்மளால் கீழே இறங்கினாலும் ஏற முடியாது போல இருக்குது கைஸ். ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது.
ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் கிடச்சிருச்சா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரை வர அமுச்சு விட்டோம் ஒரு $300 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம் ட்ரோனோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ఎంత 1200 25,000 ఇప్పుడు మనం ఆడికి ఇవ్వాలి 25,000 ஒரு $300 மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் ட்ரோனோட விலை $1,00,000 போயிருந்ததுன்னா மொத்தமாக போயிருந்திருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி எதனா ஒன்று கொடுக்கணும்ல நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்போ சக்ஸஸ் விடாமுயற்சி ஸ்வரூப வெற்றி ஸோ கைஸ் இதை பார்த்தீங்களா மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு ட்ரோனு மனுஷன் பாவம் அவரால் முடியல தண்ணி கேட்குறாரு நல்லவெல்லாம் நான் கீழே போய் தான் நான் செத்துருப்பேன் இந்த ரைடிங் பேண்ட் இப்படிலாம் போட்டுட்டு இப்போ கையில் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலரில் பார்த்து பொறுமையாக கைஸ் ப்ரொப்பலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உடையலாம் இல்லை கைஸ் ஏதோ அந்த மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு ட்ரோனில் பாருங்க கைஸ் பாவம் கைஸ் மனுஷன் இஸ் டோட்டலி கான் ஓகே You're okay? You are a legend. Thank you so much bro, thank you so much. எதுவுமே ஆகல ட்ரோனு சார் அதை பாருங்க எதுவுமே ஆகல கைஸ் ட்ரோனு பக்காவாக இருக்குது ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு இல்லைங்க ஆஃப் பண்ணிடலாம் ட்ரோன் கேட்குதா பட் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல நேரம் அதனால் வி காட் த ட்ரோன் பேக் அதுவும் பயங்கரமான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வி காட் த ட்ரோன் பேக் அப்புறம் அந்த 2 பேர் எக்ஸ்ட்ராவாக போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க வந்து இது எடுக்கிறதுக்காகலாம் போகல அவங்க கீழே வாழைப்பழம் பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படியே கிடச்சா நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க அவ்வளோதான் நோ இஸ் கிவிங் $100,000 see $100,000 2 million ஓகே கைஸ் பாடா நம்ம ட்ரோனை காப்பாற்றி கொடுத்த ஒரு வண்டி இதுதான் அவருக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது ஸோ அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம் சன்னி பின்னாடி வந்துடுவான் ஒரு வாட்டி தேங்க்யூ சொல்கிறோம் ஹலோ பாய் தேங்க்யூ ஓ மை காட் எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு வந்து மனசே கேட்கல அது இல்லாமல் வந்து எனக்கு லொக்கேஷன் பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவர் இப்போ சப்போஸ் வந்து அவர் கீழே போக முடியாது அப்படின்னு இருந்தாருன்னா நான் இறங்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக என்னால் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது ஆனால் கீழே இறங்கும்போது இறங்கிட்டு இருப்பேன் மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் சீரியஸ்லி வேறு லெவல் கிடச்சிருச்சு ட்ரோன் கிடச்சிருச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் இது வரைக்கும் நம்மளுக்கு நடந்ததே கிடையாது முதல் தடவை நடந்திருக்கு சன்னிலாம் வந்து மனசு விட்டான் ட்ரோன் போச்சுடா அவ்வளோதான் விட்டுரு வா போகலாம் சும்மா இதுக்கு இங்கேயே உட்காந்துருக்க அப்படி இப்படின்னு இருந்தான் பா வியட்நாமில் என்ட்ரானவே சம்பவம் கைஸ் பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் இன்னைக்கு ஸோ ஒரேடியாக ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் மனசெல்லாம் மலையேன்ற மாதிரி ஜாலியாக இருக்குது ட்ரோன் கிடச்ச நேரம் பாட்டை போடு ஓகே மக்களே நம்ம வியட்நாம்குள்ளே என்ட்ரா இதுதான் முதல் சிட்டி வந்திருக்கோம் நம்ம ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் அதெல்லாமே ரோட்டில் போர்டு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது பாங் நாம் தாங் பி நாம் தாங்னா பாங் நாம் தாங் வெட்டின் பேங்க் நல்லா இருக்கியா இந்த ஊர் ஆக்சுவலாக ஓகே கைஸ் பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு டேக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம் ஸோ யா அண்ட் நம்மளுடைய இந்த வேர்ல்டு ரைடில் 100+ கண்ட்ரி வேர்ல்டு ரைடில் நம்ம இன்றைக்கி வந்து 5வது கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரு ஆயாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்குது அண்ட் இதுதான் எங்கள் 2 பேரோட பெட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கையும் ஒர்க் ஆரம்பிச்சு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ போய்ட்டு இங்கே போய் லோக்கலில் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ அண்ட் இன்றைக்கி வந்து ட்ரோன் வந்து தப்பிச்சிருச்சு வேறு லெவலில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஒரு ஹாப்பி அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க தட்டா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வியட்நாமில் இருந்து உங்கள் செரி விலாக்ஸ் பை